அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை கூட்டு தியானம். தியானம் ஆரம்பிக்க முன்பு நாம் சிறிய தகவல் எமது புது வகுப்பு ஆரம்பம் பற்றி. எமது புதிய வகுப்புகள் ஜூலை மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை 7 மணிக்கு ஆரம்பிக்கின்றது. சனிக்கிழமை ஆரம்பித்த பின்பு வாரம் தோறும் செவ்வாய் வியாழன் மாலை 7:30 மணிக்கு வகுப்புக்கு 3 மாதங்கள் வகுப்புகள் தொடரும். வகுப்புகள் ஆன்லைன் வகுப்புகள். நீங்கள் ஜூம் அல்லது ஃபேஸ்புக்கில் இணைந்து கொள்ளலாம். சாயோகா தியானம் அனைவருக்கும் குடும்பத்தோடு கலந்து கொள்ளலாம். மற்றும் மாணவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். அனைவரும் தியானத்தில் ஆர்வமுள்ள அனைவரும் பங்கு கொள்ளலாம். சாயோகா உடல் உள ஆத்ம ஆரோக்கியம் மற்றும் முன்னேற்றத்தை தர வல்லது. எளிமையான தியானம். வகுப்புகள் தமிழில் நடைபெறும். உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள், உங்கள் பிள்ளைகள் அனைவரையும் நீங்கள் அழைத்து வரலாம். மற்றும் ஆரம்ப வகுப்பு முடித்தவர்களுக்கு எமது இடைநிலை வகுப்புகள் வெள்ளி மாலை 7:30 மணி, ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு தொடரும். கூட்டு தியானம். இந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொள்வது மிகவும் அனைவருக்கும் பயனுடையதாக இருக்கும். அதோடு காலை தியானம், மேலும் தியானத்தில் முன்னேற்றம் அடைய விரும்புபவர்கள் காலை தியானம் செவ்வாய் வியாழன் 4:30 மணிக்கு கலந்து கொள்ளலாம்.
மற்றும் எம்மோடு தொடர்பு கொள்வதற்கான வழிகள் நீங்கள் இமெயில் அனுப்பலாம் அல்லது வாட்ஸ்அப் நம்பரில் நமக்கு தொடர்பு கொள்ளலாம். எம்மோடு தொடர்பு கொள்ளலாம். இதில் எந்த நம்பர் வேண்டுமானாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஆஹ் ஆஹ் இந்த முதலில் இருப்பது என்னுடைய நம்பர். ஸோ இப்பொழுது நாம் தியானத்தை ஆரம்பிப்போம். அது உடல் மனம் இரண்டையும் இலகுவாக வைத்து கவனத்தை நாம் தலை உச்சிக்குலுக்கி கொண்டு செல்வோம். ஸோ தியானம் தியானம் என்பது நாம் ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் நாம் தெய்வீக இந்த எங்கும் நிறைந்திருக்கும் தெய்வீக சக்தியின் முன்னால் அமர்கின்றோம். அமரும் பொழுது கவனம் மிகவும் முக்கியமாகிறது. எனவே எமது கவனம் அதில் இருக்க வேண்டும். எமது தலை உச்சி குழியில் இருக்க வேண்டும். அங்கேயே எமது ஆத்மாவின் இருப்பிடம். அங்கிருந்து கொண்டு அந்த ஆத்ம நிலையில் நாம் அனைத்தையும் சாட்சி பாவமாக பார்க்கும் நிலையே தியான நிலையாகும். அந்நிலையே சக்தி வாய்ந்த நிலை, பாதுகாப்பான நிலை, நமக்குள் ஆத்ம வளர்ச்சியை ஏற்படுத்தும் நிலை. எனவே நாம் நமது முழு கவனத்தையும் தலை உச்சி குழியில் வைத்து நம்மை சிறிது நேரம் கவனிப்போம். சாட்சி நிலை, அதாவது எமது ஆத்மா இந்த பரம்பொருளின் பிரதிபலிப்பு இருதயத்தில் இருக்கிறது. தியான நிலையில் அது எமது தலை உச்சி குழிக்கு வருகின்றது. ஒளியூட்டப்பட்ட நிலையில் எம்மை கவனித்துக் கொள்கின்றது. அதாவது எமது கவனம் எங்கு செல்கின்றது, நாம் என்ன நிலையில் இருக்கின்றோம் என்று எம்மை கவனித்துக் கொள்கின்றது. அன்போடு தெய்வீகம் நம்மை கவனிக்கின்றது. எனவே நாம் சிறிது நமது கவனத்தை அங்கு கொண்டு வருவோம். கேட்போம். தாயே, எமது இருதயத்துக்கு வந்தருளுங்கள். எனது இருதயத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தி எனது ஆத்மாவை முழுமையாக ஒளியூட்டி தாருங்கள். எமது கல்லீரல் கல்லீரலில் பிரார்த்திப்போம். தாயே, எனது கல்லீரலுக்கு வாருங்கள். எனது கல்லீரலை முழுமையாக தூய்மைப்படுத்தி அதன் தொழில்பாடுகளை முழுமையாக உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருங்க.
எனக்கு தூய கவனத்தை தந்தருளும். இப்பொழுது எமது மூளைக்காக பிரார்த்திப்போம். தாயே, எனது மூளைக்கு வாருங்கள். அங்கு சஹஸ்ராரத்தில் இருந்து எனது மூளையை முழுமையாக கட்டுப்படுத்துங்கள். எனது இந்த மூளையை தங்களுடைய தூய தெய்வீக ஞானத்தால் வழி நடத்துங்கள். நாம் இந்த பிரார்த்தனையை செய்த பின்பு முழுமையாக வழி நடத்த விட்டு விடுவோம். எனவே இப்பொழுது மூளையில் எந்த ஒரு எண்ணமும் இல்லை, பிரச்சனைகள், கவலைகள் இல்லை, அகங்காரம் இல்லை, மமகாரம் இல்லை. அனைத்தையும் வழிகாட்ட நாம் தெய்வீகத்திடம் சரணடைகின்றோம். எண்ணங்கள் பெருமாயின் மீண்டும் நாம் கேட்போம். தாயே, நான் எனது அகங்காரம், மமகாரம் அனைத்தையும் சரணாகதி செய்கின்றேன். எண்ணங்கள் அவை மூலமாகவே வருகின்றது. ஆத்ம நிலையில் எண்ணங்கள் இல்லை. ஆத்மா பரமாத்மாவை பிரதிபலிப்பது மட்டுமே. எனவே எமது மூளையை முழுமையாக ஆறுதல் படுத்தி அனைத்து எண்ணங்களையும் சரணாகதி செய்து நமது ஆத்மா மூளையை கவனிக்க விட்டுவிடும். பரம்பொருள் தெய்வீகம் எமது மூளையை வழிநடத்த விட்டுவிடுவோம். இதுவே இந்த நிலை, இந்த தியான நிலையே எமது அனைத்துக்கும் தீர்வாகும். எமது மனதில் ஏதும் பிரச்சனைகள் எழுகின்றதா, அந்த நேரம் பிரச்சனைகளை சரணாகதி செய்து தியான நிலைக்கு செல்லும் போது தெய்வீகத்தால் அந்த நிலைமை முழுமையாக கவனிக்கப்படுகின்றது. நாம் முழுமையாக அதிலிருந்து விடுபடும் வழிக்கு நாம் வழி நடத்தி செல்லப்படுகின்றோம். எனவே எதுவானாலும் பிரச்சனைகள் 1000 இருக்கலாம், ஆனால் தீர்வு ஒன்றே. அந்த பிரச்சனைகளோடு தியான நிலையில் அமர்வது. பிரச்சனைகளை ஒரு மாயையாக கருதி அவற்றை முழுமையாக சரணாகதி செய்து சரணாகதி நிலையில் தியானிக்கும் போது நாம் அந்த பிரச்சனைகளில் இருந்து தீர்வுக்கு வழி நடத்தப்படுகின்றோம். அதிலிருந்து வெளியேறுகின்றோம். சிறிது நேரம் நாம் தியானிப்போம். அந்த அமைதி நிலை, சரணாகதி நிலை, அந்த நிலைக்கு தியான நிலைக்கு செல்வோம்.
இப்பொழுது குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். முதலாவது தடவை மெதுவாக மேலெடுத்து சென்று ஒரு முடிச்சு போட்டுக்கொள்வோம். இரண்டாவது தடவை 2 முடிச்சுக்கள் போட்டுக்கொள்வோம். மூன்றாவது தடவை 3 முடிச்சுக்கள் போட்டுக்கொள்வோம். இப்பொழுது கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யான், சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி உப்பு நீர் தயாராக வைத்திருப்பவர்கள் சமுத்திர தேவரை வணங்கி எம்மை முழுமையாக தூய்மைப்படுத்த வேண்டி, எமது நாடிகள் சக்கரங்களை முழுமையாக தூய்மைப்படுத்த வேண்டி கால்களை அதில் வைப்போம். எமது ஆத்ம முன்னேற்றத்துக்கு தடையாக இருப்பது எமது அறியாமை. இந்த அறியாமையின் மூலமாக நாம் உலக மாயையில் சிக்கிக் கொள்கின்றோம். அதனால் எமது நடு பாதை, எமது நடு நாடியில் தடங்கல்கள், குண்டலினி எண்ணெய் மேல் எழுந்து செல்வதற்கு தடங்கல்கள் ஏற்படுகின்றது. எனவே இன்று நாம் அதில் கவனத்தை கொண்டு வந்து அவற்றை நாம் அந்த அறியாமையை நாம் நமக்குள் விளக்குவோம். இவை 3 பிரதான முடிச்சுக்களாக எமது நடுநாடியில் இருக்கின்றது. முதலாவது முடிச்சு பிரம்ம கிராந்தி. இது எமது மூலாதாரத்துக்கும் சுவாதிஸ்தானத்துக்கும் இடையில் இருக்கின்றது. எனவே இந்த முடிச்சு நாம் பொருள் மற்றும் பொருள் முதல் வாதத்துடன் சிக்கிக் கொள்வதால் ஏற்படுகின்றது. அதாவது மெட்டீரியலிசம். இந்த பொருள் முதல் வாதத்தில் நாம் அதுதான் வாழ்க்கை என்று அதில் கவனம் செலுத்தும் போது நாம் ஆத்மாவை மறக்கின்றோம். நாம் பரம்பொருளின் ஒரு அங்கம் என்ற அந்த உண்மை மறக்கின்றது. இதனால் இந்த தடை நமது ஆத்ம முன்னேற்றத்தில் ஏற்படுகின்றது. இது இடது நாடி வழியாக சென்று நமக்கு மமகாரத்தை உருவாக்குகின்றது. மமகாரம், நாம் ஆத்மாவை மறக்கின்றோம். வாழ்வில் கடந்த கால அனுபவங்கள்,
அறிவு அவைதான் சரி என்று அதுக்குள் சிக்கிக் கொள்கின்றோம். எம்மை நாம் முழுமையாக திறப்பதில்லை, தெய்வீகத்துக்கு திறப்பதில்லை, தெய்வீகத்தில் கவனம் செல்வதில்லை. எனவே எமது வலது கையை சுவாதிஸ்தானத்துக்கும் மூலாதாரத்துக்கும் இடையில் உள்ள அடிவயிற்று பகுதியில் வலது கையை வைப்போம். இடது கை ஸ்ரீ மாதாஜியை நோக்கி இதில் பிரார்த்திப்போம். தாயே, எமது முழு கவனமும் எமது ஆத்மா மீது இருக்க அருள் புரியும். நான் ஒரு தூய ஆத்மா, தெய்வீகத்தின் பிரதிபலிப்பே நான். இந்த ஆத்ம நிலை எம்மை முழுமையாக கவனிக்க வல்லது. எனவே நாம் எந்த ஒரு ஒரு கவலைக்கும் ஆளாக தேவையில்லை. இந்த நிலை அன்பு நிறைந்தது, சக்தி வாய்ந்தது, எம்மை ஊட்டமளித்து அறிவு தந்து அறிவுபூர்வமாக எம்மை வழி நடத்த வல்ல நிலை. எனவே அந்த நிலைக்கு நாம் சரணடைவோம், நமது ஆத்ம நிலைக்கு சரணடைவோம். நமது மமகாரத்துக்கு அப்பால் செல்லும். மமகாரத்திலிருந்து வரும் அனைத்து எண்ணங்களுக்கும் அப்பால் நாம் செல்லுவோம். ஆத்மா நமது சஹஸ்ராரத்தில் ஒளிர்கின்றது. எனவே ஆத்மாவில் கவனத்தை வைப்போம். அங்கிருந்து கொண்டு நமது வலது கை இருக்கும் இடத்தை அவதானிப்போம். உலக விஷயங்கள் எதுவானாலும், இந்த உலகில் பல பிரச்சனைகள் இருக்கலாம். நமது தனிப்பட்ட பிரச்சனைகள், உலக பிரச்சனைகள் இருக்கலாம். எந்த பிரச்சனையை நாம் காணும் போதும் உடனடியாக நாம் தியான நிலைக்கு, அந்த அமைதி நிலைக்கு செல்லும் போது அது சக்தி வாய்ந்த நிலையாக மாறுகின்றது. நமது இடது கை 5 விரல்கள், உள்ளம் கை, மூலாதாரம், அல்லது நமது இடது கையை நாம் மடக்கி கொண்டு வருவோம். நமது அடுத்த தடங்கள், அது 2வது முடிச்சு விஷ்ணு கிரந்தி. இது நமது நாபிக்கும் இருதய சக்கரத்துக்கு இடையில் மேல் வயிற்று பகுதியில் நமது நடு நாடியில் ஏற்படுகின்றது. இது நமது அகங்காரத்தால் ஏற்படும் தடை ஆகும். அதாவது நான் இந்த உலகில் நாம் தனித்தவர்கள் என்று உணர்கின்றோம். தெய்வீகத்தின் தொடர்பை மறக்கின்றோம். அதனால் நாம் செய்ய வேண்டும், நான் எதையாவது சாதிக்க வேண்டும், அல்லது நானே அனைத்தையும் செய்யக்கூடியவன் என்று பிரயாசை பட்டு லட்சியங்களோடு நாம்
அஹ், அந்த தெய்வீக சக்தியை மறந்து நாம் அதீதமாக செல்லும் போது நமக்குள் அகங்காரம் ஏற்படுகின்றது. இது நமது வலது நாடியில் பாதிப்பை கொண்டு வந்து அகங்காரமாக நமது தலையில் உட்கார்கின்றது. இந்த முடிச்சு நமது நடு நாடியில் நமது நாபிக்கும் இருதய சக்கரத்துக்கும் இடையில் மேல் வயிற்று பகுதியில். இப்பொழுது நமது வலது கையை மடியில், இடது கையை நாம் நமது மேல் வயிற்று பகுதியில் வைப்போம். நாம் இங்கு ஒன்றை நினைக்க வேண்டும். நாம் ஒரு தூய ஆத்மா, பரபிரம்மத்தின் ஒரு அங்கம். இந்த உண்மை நாம் ஆத்ம விழிப்புணர்வு மூலம் கிடைக்கப் பெற்றோம். ஆத்ம விழிப்புணர்வை கிடைக்கப் பெற்றோம். கிடைப்பதற்கரிய ஒரு ஒரு நிகழ்வு நமக்குள் நடைபெற்றிருக்கின்றது. நாம் அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த சுயமரியாதை நமக்கு இருக்க வேண்டும். ஆணவம் அல்ல, சுயமரியாதை. நாம் புனிதர்களாக இருக்க தகுதி வாய்ந்தவர்கள் என்று நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பம் எமது வாழ்வில் வந்து அமைந்திருக்கின்றது. அதற்கு அருகதையாக இருக்கின்றோம். எனவே அந்த உயர் நிலையை நாம் நினைத்து முழுமையாக நாம் சரணடைவோம். தெய்வீகத்திடம் சரணடைவோம். நாம் தெய்வீகத்தை தேடுவது போல் இறைவனும் எம்மை தேடுகின்றார். அதனாலேயே நாம் இந்த அருமையான சந்தர்ப்பத்தை கிடைக்கப் பெற்றோம். எனவே அதன் மதிப்பை உணர்ந்து எம்மை நாம் தெய்வீகத்திடம் ஒப்படைப்போம். சரணாகதி. இந்த மாயையிலிருந்து எம்மை விடுவிக்க கூடியவர் இறைவன் ஒருவரே. எனவே நாம் பொறுமையோடு முழு கவனத்தையும் எமது சாஸ்திரத்தில் ஆத்மாவில் வைத்து எம்மை முழுமையாக சரணடைப்போம். முழுமையாக தெய்வீக சக்தி நமக்குள் வேலை செய்ய விட்டுவிடுவோம். இப்பொழுது நமது வலது கை 5 விரல்கள், உள்ளம் கை மூலாதாரத்தை அவதானிப்போம். இடது கை இருக்கும் மேல் வயிற்று பகுதியையும் அவதானிப்போம். சாஸ்திரத்தில் முழு கவனத்தையும் வைத்து நாம் எம்மை அவதானிப்போம்.
இப்பொழுது நமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். இரு கைகளும் மடியில் இருக்கட்டும். நமது மூன்றாவது மாயை அறியாமை ஆல் எமக்கு மூன்றாவது தடை ஏற்படுகின்றது, முடிச்சு. இது எமது ஆகிய சக்கரத்துக்கும் சஹஸ்ராரத்துக்கும் இடையில் ஏற்படும் முடிச்சாகும். இந்த அறியாமையையும் நாம் போக்க வேண்டும். இது நமக்குள் இன்னும் அந்த தேடுதலின் மகிமையை நாம் இன்னும் உணராது, அதன் தூய்மையை உணராது இருப்பதால் அந்த அறியாமையால் ஏற்படுகின்றது. எனவே அந்த அறியாமையை நாம் விலக்கிக் கொள்ள வேண்டும். இறைவனை தேடுகின்றோம், அதாவது தூய தெய்வீகத்தை நாம் தேடுகின்றோம். அதில் செயற்கைத்தன்மை இருக்கக்கூடாது. நாம் தேடுவதில் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும். முற்றிலும் சத்தியத்தில், தர்மத்தில் இருக்க வேண்டும். நாம் ஆத்மாவை தேடுகின்றோம், அதாவது தெய்வீகத்தை தேடுகின்றோம். ஆத்மாவுடன் ஒன்றாக வேண்டும். நாம் கவனம் எல்லாம் ஆத்மா மீது இருக்க வேண்டும். முட்டாள்தனமான விஷயங்களில் நாம் விரக்தி அடையக்கூடாது. அதாவது நாம் இப்பொழுது எமது சுயமரியாதை, நாம் புனிதர்கள், நாம் இந்த புனிதத்தை தேடி அதை அடைந்திருக்கின்றோம். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை நமக்கு திருப்தி தரவில்லை. அதனால்தான் நாம் தேடி இருக்கின்றோம். தேடி இந்த தியானத்துக்கு வந்திருக்கின்றோம். இதில் அமைதியை உணர்கின்றோம், பாதுகாப்பை உணர்கின்றோம், சத்தியத்தை உணர்கின்றோம். நமது அறியாமை விலகுகின்றது. எனவே இப்பொழுது நாம் உலக விஷயங்கள், முட்டாள்தனமான விஷயங்களில் விரக்தி அடைவதை முழுமையாக கைவிட வேண்டும். முழு நம்பிக்கை இப்பொழுது பெற வேண்டும். இது ஆரம்பித்து விட்டது. இந்த நிகழ்வு, இந்த முன்னேற்றம் நடைபெற ஆரம்பித்திருக்கின்றது. எனவே இந்த முன்னேற்றத்தை நாம் பிடித்து முன்னேற வேண்டும். ஸ்ரீ மாதாஜியை நாம் இந்நிலையில் முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எம்மை உணர்வது மட்டுமல்ல, எம்மை வழி நடத்தும் தெய்வீக குரு, தெய்வீக அன்னையை நாம் உணர ஆரம்பிக்கின்றோம். அவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முழு நம்பிக்கை வருகின்றது. அறிவுபூர்வமான நம்பிக்கை, மூட நம்பிக்கை அல்ல. நாம் அங்கீகரிக்க தொடங்குகின்றோம். மேலும் நமக்குள் பணிவு, சரணாகதி வந்து செல்கின்றது. முழு நம்பிக்கையால் நாம் உண்மை சரணடைக்க தயாராகின்றோம். அது எமக்கு அமைதியை, சக்தியை, பாதுகாப்பை தருகின்றது. இந்த நிலை எமது இந்த ருத்ர கிராந்தியை கடக்கும் நிலையாகும். இந்த அறியாமையை நாம் கடக்கும் நிலை. இப்பொழுது முழுமையாக எமது கவனத்தை சஹஸ்ராரத்தில் வைத்து சிறிது நேரம் தியானிப்போம்.
இந்த அமைதி நிலையில் நாம் ஸ்ரீ மாதாஜியின் ஒரு அருள் உரையை கேட்போம். இந்த அருள் உரை எவ்வாறு எமது கவனத்தை, அதாவது எமது கவனத்தை நாம் தூய்மையாக எவ்வாறு வைத்திருப்பது, நமது எண்ணங்களை நாம் எவ்வாறு அமைதிப்படுத்துவது, சரணாகதி, இந்த சரணாகதியை நாம் எவ்வாறு செய்வது, அதற்கான பிரார்த்தனை ஸ்ரீ மாதாஜியின் அருள் உரை மூலம். கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம் எமது கவனத்தின் 4 நிலைகள். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான கவனத்தை கொண்டிருக்கின்றோம். சிலருடைய கவனம் கள்ளம் கபடம் நிறைந்தது. உலக விடயங்களில் தான் அந்த கவனம் செல்கின்றது. பொருள்வாதம், அதை சம்பாதிப்பது, அதை மிச்சம் பிடிப்பது என்று ஆனால் வீணடிக்கின்றோம். ஆனால் நாம் நமது கவனத்தை ஆத்மாவிடம் திருப்பும் போது இந்த முழு அதாவது எம்மை சூழ எமது வாழ்வு மிகவும் வினைத்திறன் நிறைந்ததாக வருகின்றது. நாம் உலக வாழ்வை விட்டு ஓட தேவையில்லை. ஆனால் நமது உலக வாழ்வு வினைத்திறன் நிறைந்ததாக, அதாவது சிறந்த வகையில் அது நிர்வகிக்கப்படுகின்றது இறை சக்தியால். அதை நாம் அனுபவத்தில் உணர வேண்டும். இதுவே சாயோகா தியானம். அறிவை பெறுவது மட்டுமல்ல, அனுபவத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய தியானம் மிக எளிமையான வழி. ஸ்ரீ மாதாஜி சொல்கின்றார், ஒரு சிறிய பிரார்த்தனை. தாயே, எனது மூளைக்கு வாருங்கள். எனது மூளையில் இருந்து எனது மூளையை உங்களுடைய ஞானத்தால் வழி நடத்துங்கள். நமது மூளையை நாம் தெய்வீகத்திடம் ஒப்படைக்கின்றோம். அது வினைத்திறனோடு செயல்படுகின்றது, நம்மை வழி நடத்துகின்றது. எனவே இந்த உரையை நாம் கேட்போம். இதன் தமிழாக்கம் இருக்கின்றது. எனவே நீங்கள் கண்களை திறந்து பார்க்கலாம். It's very nice to arrive here among all of you. And I'm sorry for what has happened before my coming here. But as I told you, that nature also can be awakened with the presence of a divine personality. And once it is awakened, it starts behaving in a manner as a realized soul would do. Like it gets angry with people who are not religious, people who don't want to know about God, people who are doing wrong things on life, people who are not normal people, in the sense they don't want to be part and parcel of the whole, recluses, all sorts of people. And once it is brought to that level, then it starts working on its own. As you know that, according to Sahaja Yoga, all these elements have got a deity behind it. For example, Agni has got a deity called Agni Devta. In pure form, Agni Devta is the one which really purifies us. It purifies everything. It purifies, say, a gold. If you put gold in the fire, it doesn't burn. It comes out more brilliant, better. But if it is something that is not of such value, it will burn out. So all inflammable things are mostly of a low grade things which are to be burnt only.
But amazingly, these lower things only, when they are enlightened, or you can say when you put some wood, you take and you put fire to it. So when fire is added to that wood, the same fire, which is coming, actually the base is that, the wood itself, which is inflammable. And the flames that are coming out of that fire, once they are enlightened, they starts knowing what is truth, what is untruth, and reacting in such a manner as if they know what work has to be done. Now the difference between a Sahajogi and the fire, which is so initiated, is this, that it does not think about it. It just goes on completely finishing things which it has to do. And by a method of frequencies, it knows where to go and which one to burn out. And that's how it goes on burning things which it has to burn. And some of the unfortunate things are that people feel that this fire has no compassion, and that the fire must have some compassion also to spare some people. But the trouble is, we must understand that we have so many things within us. We've got fire, we've got water, we've got Mother Earth. All elements are within us. But in the fire, it is only the fire element, nothing else. So it acts according to its own quality. That is fire. Whatever is the quality of the fire, when enlightened, separates truth from untruth and starts behaving in that manner. But it remains fire. It cannot become compassion. But in a way, if you see, when you start choosing between the wrong type of a person and the right type of a person, if you see in a subtle way, it is compassion, because it is truth. And truth is love. So whatever it is doing is to manifest the love of God. And when it is manifesting the love of God, you should know that though it is fire, it gets the performance of a personality which is as if is a human being, because it is discreet. It knows what to burn and what not to do. One day, I must tell you, we were doing some sort of a cleaning of the doors with those lamps you get. And Linda one day, you see, by mistake, brought that lamp very close to my body. And the lamp, the flame was very strong. It just went round me. And it didn't touch me. She was surprised. She said, "Mother, you're burning." I said, "Don't worry." It just went round and came out. So the fire doesn't burn a person who is pure. Doesn't. An example is Sitaji. Sitaji, when she was brought by Sri Rama from Ravana's place, see, everybody said that she has lived with a Rakshasa and she must be found out whether she is guilty or not. So Rama, first of all, he said, all right, he put the fire. She herself said that you put a fire, a fire of fire. And she sat on that. And when the fire started burning, it could not burn her. She could not be burnt. And the whole fire subsided. So that time, the Agni Devata knows what is right, what is wrong, who is holy, who is unholy. But human beings take a lot of time to recognize that and to understand, even in Sahaja Yoga, because the sensitivity has to be grown much more. Now, why is it that anything that like water or Agni or any one of these elements becomes so sensitive than human beings are? How they just obediently do the thing as if they know the job, and they're so quick at it, so efficient. The reason is they are completely under the control of the divine. They are under the control of the powers of God. Absolutely, 100%. Whatever God wants, they do once they are enlightened. But human beings are still, you see, dwindling between his own human awareness and the divine awareness and the oneness with God. So it is the
The sensitivity in a person grows very, very slowly. Doesn't matter. Makes no difference. And when it grows, it moves sometimes 2 steps forward and 5 steps backward. You see again, like by the time it is about 2 years, you find the gentleman at the same spot where he started, and you get quite upset how it has happened despite such a. But this is the thing: is that human beings can think and they can decide, and they have ultimate freedom to give up this sensitivity at any time. So you have to be under complete obedience of the divine, which is one cannot understand sometimes how to be like that because we have not been brought up that way. We don't know how to do it. And it's very difficult. So many people say, Mother, it is very difficult to surrender. It's not that they don't want to surrender, but they say think that we are still popping up somewhere. Mother says something, but we start questioning her. Mother says this, then we think that we can suggest to Mother this another alternative and this and that. But there is no alternative. There's no alternative for a person who is a sensitive person. If he knows that divine is only thinking of your hita, of your well-being, and whatever it sees and does, knows much more than you do. Much, much more. And in so many dimensions that if somebody says so, that do like this, best is to do that. Sometimes it shocks people. People have ideas about sympathies, ideas about being kind to others and be compassionate to others. But what is a human compassion? It doesn't do anything. It just talks. Why? God's compassion works. It works. It works on people. It doesn't talk that, oh, I'm very compassionate, I'm full of compassion, nothing. It just works, it manifests. So one should understand. To be a complete egoless personality, one should try to obey the self within yourself. Now, how do you obey yourself within yourself? It is through vibratory awareness. Try to obey through your vibratory awareness. Any question you want to ask, anything you want to do, you must obey it through your vibratory awareness. Now, some people are not so sensitive. That's true. The reason why they are not sensitive is because they think about it. Now, you think with your brain, all right? If your brain can be enlightened, then you will think as the divine thinks and your sensitivity will improve. Because sensitivity comes from the central nervous system. Now, in the central nervous system, if there is any blockage, it is actually in the brain. Because all the centers are represented in the brain. So the best thing is to say that, Mother, come in my brain. Please reside in my brain. Please make your room in this brain. You be the controller of this brain. Let this brain be guided by your divine wisdom. And you don't think for yourself. And this word, I think, should be dropped completely from surgery. I think means goes on, funny way. It can be anything, Like once we went out and we had one of my very stupid relations staying with us, God. And as I was going out, we had no service that day. So I was cooking, but that day when we were going out, so I told I was going in the morning, can you make a little bit of khichdi for us when we come back? We'll have that. That's the only cooking she did in her lifetime, which she did not do also. So when we came back, she told me that she had not cooked. So I said, why? Why didn't you cook? Because we were supposed to take our food here. She said, I thought that maybe you may not come. Maybe you're not hungry. Maybe you may not like to eat. Maybe I may not do well. So all these 4 alternatives not to do the cooking. But I said, why didn't you think that we may be hungry, that we will eat? Why did you think this way? But I thought, this is an explanation for not having one in the brain, I should say, that there is no divine guidance in the brain. Then the guidance comes from your ego or from your superego. We said, I thought that this might happen. But how? Why did you think that?
Why not the other way around? Why did you think the other way around? But that is how it is. And when these things happen, we really are so much used to this kind of justification and alternatives to be offered that this becomes again the habit of the brain, and the brain gets separated from the default. So you tell your brain, but why? Why did you think like that? Now will you stop thinking about these things and on these lines? Let us think of the positive thing. Now positive thinking is nothing but is a thinking, as according to Sarjara, it's not aggressive thinking, but it means that a thinking which helps to manifest the divine. That is what is positive thinking. And the it's all right. And the result of that is that your nerves start opening up and you start feeling the manifestation of divine power in your fingers, in your being. This is the basic thing that doesn't happen in the West or in the Western culture, because we have a very big idea of always giving an explanation for anything. Now you can see that, supposing you go to a person who is possessed and you get possessed, then you give an explanation. You see, I went to that person thinking, I thought that I will cure that person, but the result is you are mad now. Instead of that person getting cured, you have. So what is the reason? The reason is you thought in a very negative way, that I thought that this would help me, or I was helping that person. On the contrary, you got into trouble. Now, the trouble did not think. No, it just entered into you without thinking. It is there. It never thought whether I entered this person or not. It just came in, walked straight forward. While you were busy thinking, you see, it entered into your being and settled down there. So, it's like a thief walking into your house nicely when you are busy, absent-mindedly doing something. It's exactly like you see the thief walking in, suddenly you find, oh, the thief is standing behind you. Now you said I was thinking. You see. It's exactly the same way it happens to us. And when we know, our mind knows that I can give an explanation about it, every time it is ready to give explanation, then the mind, you see, is used to that kind of a phenomena, that it will always give an explanation, always it will say something. So it is never on the alert, because you see, even if the trouble walks into you, you'll always say, this is the explanation. But explanation doesn't cure you, doesn't help you, because by mental explanation, she's not well, is she? She'll give us some soothing things. Somewhere, soothing lovers. Okay, with some soothing Let's take lovers. this. Yeah. All right. So one should not be extremely on the thought waves and on the depending on their thinking, because you see, thinking has an alternative. Thinking always has an alternative. You can say, I was thinking this or I was thinking that. But whom are you blaming? It was you who were thinking, so you are responsible for it. So if you take the responsibility for your thinking, then you may not do such a thing as to say that I thought if I had done this thing, it would happen. Because you are responsible for your thinking. Supposing an engine driver decides that I thought I better go by the other route and has a big accident, people will ask him, why did you think like that? What was the thing that made you think like that? But in every day-to-day life, I find human beings are always saying, I think, I think, I think, all the time giving alternatives. And that's why they go up and down, up and down, up and down like that. But for fire or for water or for Mother Earth, there is no alternative. There is no alternative.
If I just touch the Mother Earth and I say, suck in their problems, please, she sucks. If I tell the fire, now, come now, you have been ignited. I don't even tell. They immediately suck in. Their Kundalini rises, you can see. You put a fire in front of my foot. It's vibrating. You put a light, it's vibrating. It has no alternatives. It doesn't think, it has no alternatives. It's just enlightened. It has its own quality of enlightenment in the purest sense, because thinking makes it impure. Your enlightenment becomes impure by your thinking, by giving explanations, by giving all these nonsensical alternatives. In reality, whatever you are the highest. You are the highest epitome of all the creatures. Even the thing that comes out of the Mother Earth cannot do the work that you can. It cannot raise the Kundalini. It cannot cure, maybe little bit effects might. But it won't work out with that force, with that maneuvering. When you are like a very advanced machinery, of course, very advanced, extremely sharp and extremely effective. But the problem is this brain of yours, you see, when it comes in between, which is nothing compared to that big brain, you see. Your brain is nothing but like a little mosquito. It comes up and it comes here and then says, oh, this. And then the problem starts. But if you really start using His power within you, God has made you as the best instrument that you could think of. And as you start using your instrument with that wisdom and surrender on humility, gradually it evolves more and more and more, and you start developing more sensitive sides, or we can say evolving a new method in this and getting a better and better understanding of the working of surgery. So it is important that first of all we must decide to stop the brain working too much and say that, Mother, you be in our brain. Thank God I am before you first. It's not difficult. Just say that, Mother, you have to be in our brain. Now this brain is, as you know, is supported by the 5 elements. They all are in this brain. And if you can somehow or other bring me in that brain, somehow or other, by telling your brain now not to disturb you anymore, you'll be amazed that immediately the whole system will start working like a dynamo. It will be such a sensitive thing. You don't have to worry about anything. You don't have to think about it. You touch anything, it becomes cold, sort of thing. You see, it becomes Midas touch. It's become such a great thing. But that is to achieve is difficult for me. They find it difficult to achieve that kind of a perfection where you lose completely ego and you become egoless. Like the fire, the Mother Earth, like all other elements. They have no ego. It's only human beings who have big ego. And the ego is such a big myth. Of course, when you don't do anything, why should you think you are doing something? And why should you be responsible for doing anything? But the thing is, we think that, no, it's not God. We have to do this. And I have to decide. You see, it's just we play tricks with ourselves. Morning till evening, spoiling our brain, absolutely becoming mad. Best thing is to surrender and see the things will come before you. You'll be amazed. Oh, how it has happened, how it has worked out. The other day I told just Kerry, you better go and register yourself. She said, Mother, the university has closed down in States. I can't register. It's very difficult. I said, all right, I have said it to go. Then she telephoned, they said, no, it's impossible, you just can't do it, but if you want, you can come and see. And as she walked into the university, in the office, they said, oh, come on, register. It is. So many times it will happen to you people. But it took about 10 minutes for me to convince her that she just try it. But I must say, still, she was not so adamant. She was thinking, if Mother is saying, I will get it. It will work. But
If you suppose it's all right, mother, you are saying, I'm just going to register. Finish. Then what happens? Even if you do not get registered, doesn't matter. That's not important. Your brain, that's important. That your brain improves. It becomes more sensitive. It's not important that the work should be done. That's not important. What is important that in your brain you must get this idea that let me be enlightened. All right? This is what one has to understand in a very subtle way that we all are very sensitive instruments made by God, and all our energies are not yet working. So we have to supply energy to all our nerves, and that's only possible if we remove our blockages created by our ego and our conditioning. If you can remove the blockages, all our nerves will become very sensitive. And that's why tell your mind that now, any further, you better put mother down. இப்பொழுது மீண்டும் சரணாகதிக்கான பிரார்த்தனையை சொல்லுவோம். எமது எண்ணங்கள், அதாவது எமது அகங்காரம், மமகாரத்தால் வரும் எண்ணங்கள் அனைத்தையும் நாம் குறைப்பதற்கான வழி, நமது மூளையை ஞானமூட்டுவதற்கான வழி பிரார்த்தனை. ஸ்ரீமாதிஜி, எமது மூளைக்கு வாருங்கள். எமது மூளையில் அமருங்கள். எமது மூளையை வழி நடத்துங்கள். இந்த மூளையை உங்களுடைய ஞானத்தால் வழி நடத்து. அதுவே சிறந்த நிலையாகும். ஸ்ரீமாதிஜி, உங்களுடைய ஞானத்தால் எனது மூளையை வழி நடத்துங்கள். இந்த பிரார்த்தனையின் பின்பு நமக்கு எந்த ஒரு எண்ணமும் எழாது. நாம் எந்த ஒரு பிரச்சனைக்கு ஆளாகும் போதோ, எந்த ஒரு பிரச்சனையை பார்க்கும் போதோ இந்த பிரார்த்தனையை நாம் சொல்லலாம். தாயே, எனது மூளைக்கு வந்து எனது மூளையை உங்களுடைய ஞானத்தால் வழி நடத்துங்கள். இந்த பிரார்த்தனை நம்மை சாட்சி பாவ நிலைக்கு எடுத்து செல்கின்றது. எதிர்வினை புரியாத சாட்சி பாவ நிலை, தியான நிலை, ஆத்ம நிலை.
இப்பொழுது இந்த வீடியோவோடு சேர்த்து ஸ்ரீ மாதாஜியோடு நாமும் குண்டலினியனை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். Now raise your kundalini. Raise your kundalini slowly, very slowly. Raise it first time, you have to do it very slowly. Now push back your heads and give it a knot. One knot. Second one, let's do it very slowly and knowing what you are. You are a saint. Do it properly. Properly. Do it properly, not in a haste. Take it to your head. Push back your head and give it 2 knots there. 1 and 2. Now let's do the other one. Again, the third one we have to give 3 knots. Very slowly do it. Very slowly. Now do it properly. Now push back your head. Now give it the third one. 3 times. One. Slowly. 2. With attention on the Sahasrara. 3. How do I do it? 4. 5. Good. 6. Attention on Sahasrara. 7. மீண்டும் எமது புதிய வகுப்புகள் பற்றி நினைவு கூறுகின்றோம். எமது புதிய வகுப்புகள் ஆரம்பம் So, 27 ஜூலை மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு ஆரம்பமாகின்றது. அதனைத் தொடர்ந்து நமது வகுப்புகள் செவ்வாய் வியாழன் வாரந்தோறும் செவ்வாய் வியாழன் மாலை 7:30 மணிக்கு இந்த வகுப்புகள் 2.5-3 மாத காலம் நடைபெறும் ஆரம்ப வகுப்புகள். ஸோ ஜூம் லிங்க் அல்லது ஃபேஸ்புக் மூலமாக இணைந்து கொள்ளலாம். ஸோ உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் தியானத்தில் ஆர்வமுள்ளவர்களை நீங்கள் கொண்டு வரலாம். ஆரம்ப வகுப்பு முடித்த பின்பு எமது இடைநிலை வகுப்புகள் தொடரும். காலை தியானம் இருக்கின்றது ஆரம்ப வகுப்பு முடித்தவர்களுக்கு மற்றும் எம்மோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் மூலமாக, வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக நம்மோடு தொடர்பு கொள்ளலாம். ஸோ இன்று நம்மோடு இணைந்து கொண்ட அனைத்து அன்பர்கள், ஃபேஸ்புக் அன்பர்கள் மற்றும் ஜூமில் இணைந்து கொண்ட அனைவருக்கும் நமது இதயபூர்வமான வணக்கங்களும் நன்றிகளும். அடுத்த தியானத்தில் நாம் சந்திப்போம். ஜூமில் இருப்பவர்கள் நீங்கள் உங்களை அன்மியூட் பண்ணி மைக் ஆன் பண்ணி கதைக்கலாம்.